உண்மையில் கருஞ்சீரகம் சர்க்கரையை குறைக்குமா? சோசியல் மீடியால எப்போதும் வைரல் கண்டென்ட் கருஞ்சீரகம் சர்க்கரையை குறைக்கும். சில பேர் இதை வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க, சில பேர் தண்ணியில கலந்தும் குடிப்பாங்க. கருஞ்சீரகத்தோட எக்ஸ்ட்ராக்ட் அதாவது ஆயிலா சாப்பிடுறாங்க. இது சர்க்கரையை குறைக்குமா? இதுல சயின்ஸ் இருக்கா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் சொல்ல போற உண்மை நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றும். நான் இங்க பேசுறது மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டுதான். அறிவியலுக்கு புறம்பான எந்த செய்தியும் நான் சொல்றது இல்ல. அதற்கான ஆதாரங்களையும் இந்த வீடியோல ஒவ்வொன்னா கொடுத்துக்கிட்டே வரேன். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சக்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்கள் மருத்துவமனைக்கு சமீபத்தில் ஒருத்தர் வந்திருந்தார். வயசு 54. பல வருஷமா அவருக்கு சர்க்கரை இருந்தது. அவர் வந்தப்ப ஒரு கண்ணு நல்ல வீக்கமா இருந்தது, கண்ணு மூடி இருந்தது, ரொம்ப அதிகமான தலைவலி, முக வீக்கமும் இருந்தது, மூக்குல இருந்து ஒரு கருப்பு கலரா சளி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். இது ஒரு சாதாரண நோய் இல்ல, ரொம்ப ஆபத்தான ஒரு நோய். மருத்துவ ரீதியா இதோட பேரு மியூகார்மைகோசிஸ், காமனா சொல்றது பிளாக் ஃபங்கஸ். அவருக்கு நீண்ட நாட்களா சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், நான் காலையில கருஞ்சீரகம் சாப்பிடுவேன், நைட்ல கொஞ்சம் வெந்தயம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டேன். நான் சாப்பிட ஆரம்பிக்கிறப்ப நல்ல கட்டுப்பாட்டுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். எப்பன்னு கேட்டேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப சுகர் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். 2-3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அவருக்கு 10 நாளா மூக்கடைப்பு, தும்மல், இருமல், கருப்பு நிற சளி இருந்துகிட்டே இருந்தது. அவர் அதை சாதாரண கோல்டு அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்தில் உள்ள மருந்து கடையில மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இருக்கார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தலைவலி ஆரம்பிச்சிருச்சு, முகம் வீங்கிருச்சு, ஒரு கண்ணு மூடிருச்சு. இந்த படத்துல காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி அவருக்கும் இருந்தது. இதை பார்த்த பின்னாடி தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். அவருக்கு இரத்த பரிசோதனை செஞ்சோம். அவருடைய HbA1c 14.5 இருந்தது. நார்மலா இருக்க வேண்டிய அளவு 7. அப்போதைக்கு அவருடைய சர்க்கரையோட அளவு 487. அவருக்கு பல மாதங்களா சர்க்கரை கட்டுப்பாட்டிலே இல்லை. அவருக்கு தலைக்கும் மூஞ்சிக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் இப்ப காட்டுறேன் பாருங்க. அதுக்கு பின்னாடி ENT டாக்டர், அதாவது காது மூக்கு தொண்டை டாக்டர் வந்து பார்த்தார். அதுல பயாப்சி எடுத்து பார்த்தோம். அதாவது அதுல ஒரு சின்ன பகுதியை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பணும். அந்த பரிசோதனை முடிவுல அவருக்கு வந்திருக்கிறது தான் மியூகார்மைகோசிஸ். நீண்ட நாள் சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நோய்கள் வரலாம். மியூகார்மைகோசிஸ் ஒரு ரேர் டிசீஸ் தான், காமனா எல்லாருக்கும் வராது. சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னா அவங்களுக்கு வரலாம். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு இது வரலாம். தொடர்ச்சியா ஸ்டீராய்டு பயன்படுத்துறவங்களுக்கும் இது வரலாம். எதிர்ப்பு சக்தி குறைவான HIV பேஷண்ட்டுக்கும் இது வரலாம். கோவிட் காலத்துல இது நிறைய பேருக்கு வந்ததை நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். இந்த மியூகார்மைகோசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது பூஞ்சை தொற்று. சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லைன்னா இது வேகமா நம்ம உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்கும். அதுலயும் முக்கியமா மூக்கு பகுதியில ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால இது வேகமா வளரும். அப்படியே கண்ணை பாதிக்கும், அப்படியே மூளையும் பாதிக்கும். இது மிகவும் உயிருக்கு ஆபத்தான நோய். சர்க்கரை மக்களுக்கு ஏன் இது வருது, வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த தமிழ் புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிளாக் ஃபங்கஸோட அறிகுறிகள் என்ன? முகத்துல ஒரு பக்கம் வலி இருக்கும், மூக்கடப்பு இருக்கும், மூக்குல இருந்து கருப்பு நிற திரவம் வரும், கண்ணு வீங்கிரும், கண்ணுல வலி இருக்கும், பார்வை 2-2 தெரியும், பார்வை குறைய ஆரம்பிக்கும், கடுமையான தலைவலி இருக்கும், முகத்துல ஒரு மதமதப்பு வரும். இதை பார்த்த உடனே சாதாரண கோல்டு ஃபீவர் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதுக்கு அவசரமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். கருஞ்சீரகம் சர்க்கரையை குறைக்குமா? கருஞ்சீரகம் அப்படின்னா என்ன? இதோட சயின்டிபிக் நேம் நிகல்லா சட்டைவா. இத பல வருடமா நம்ம ட்ரெடிஷனல் மெடிசின்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முக்கியமா ஆசிய நாடுகள்லையும் மிடில் ஈஸ்ட்லையும் இதை தொடர்ச்சியா யூஸ் பண்றாங்க. நல்ல செரிமானத்துக்கு இது உதவும், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். ஆனா சமீப வருடங்கள்ல கருஞ்சீரகம் சர்க்கரையை குறைக்கும் அப்படின்னு நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டது. ஏன்னா கருஞ்சீரகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான மருந்து, அதோட பேரு தைமோக்வினோன். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். பெரும்பாலும் சர்க்கரை மக்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தும், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அதாவது இன்சுலின் மேம்படும் திறன் அதிகப்படுத்தும். அதனால சர்க்கரை பேஷண்ட்டுக்கு இது உதவலாம் அப்படிங்கிற அடிப்படையில் விரிவான ஆய்வுகள் செய்யப்பட்டது. அந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, கருஞ்சீரகம்ங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசின் தான், மெயின் மெடிசின் இல்லை. ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, அதாவது சர்க்கரை வரக்கூடிய
வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு இது பலன் கொடுக்கும். சர்க்கரையோட காம்ப்ளிகேஷன் இருக்கிறவங்களுக்கு இது பெருசா பலன் கொடுக்கல. இப்ப ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுது. அதற்கு ஃபயர் என்ஜின் வந்து தான் அதை அணைக்க முடியும். ஆனால் ஃபயர் என்ஜின் வர்றதுக்குள்ள நம்ம 2-3 பக்கெட் தண்ணியை ஊற்றி அதை அணைக்க முயற்சி செய்கிறோம். அது மாதிரி தான் சர்க்கரைக்கு மருந்து மாத்திரைகள் ரொம்ப முக்கியம். ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசினா தான் கருஞ்சீரகம் இருக்கும். உங்களுக்கு கால் எரிச்சல் இருக்கா, சர்க்கரை இருக்கா, கால் எரிச்சலுக்கு என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சிலருக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்கும். அவங்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்த இது உதவும். இந்த மாதிரி ஆய்வுகள்ல அதை பொடி பண்ணி கொடுத்தாங்க, அப்படியே சாப்பிட வச்சாங்க, ஆயிலா கொடுத்து பார்த்தாங்க. கருஞ்சீரகத்தில் உள்ள அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அதை மாத்திரை வடிவில் கொடுத்து பார்த்து ட்ரை பண்ணாங்க. இந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, அதாவது ஒருத்தருக்கு HbA1c 7 இருக்கணும், அவருக்கு 10 இருக்கு. இதெல்லாம் கொடுத்து பார்க்கறப்ப அவருடைய HbA1c அளவுல 0.5% குறைஞ்சிச்சு. அதாவது 10ங்கிறது 9.5 வந்துச்சு, அதுக்கு கீழே குறையல. இந்த ஆய்வு முடிவுகளை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன், நீங்களே பார்த்து படிச்சே தெரிஞ்சுக்கலாம். கருஞ்சீரகம் சாப்பிட்றப்ப மக்கள் பண்ற 3 தவறை இப்ப நான் சொல்றேன். முதல் தவறு, கருஞ்சீரகம் சாப்பிட்டால் சர்க்கரை குறையும், கருஞ்சீரகம் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. சர்க்கரைக்கான மாத்திரையோட கருஞ்சீரகத்தை சேர்த்து சாப்பிடுங்க, நல்ல மாற்றம் தெரியும். ஆனா மாத்திரையை நிறுத்தக்கூடாது. 2வது தவறு, சர்க்கரை குறையலன்னு நிறைய கருஞ்சீரகம் சாப்பிடுறது. இப்படி சாப்பிட்டா வயிற்று தொந்தரவுகள் வரலாம், அசிடிட்டி அதிகமாகலாம், சில பேருக்கு அலர்ஜி பிரச்சனையும் வரலாம். 3வது தவறு, ஒருத்தருக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கும், இன்னொருத்தருக்கு டயபெட்டிஸ் வித் காம்ப்ளிகேஷனோட இருப்பாங்க, கண்ணுல ஒரு பாதிப்போட இருப்பாங்க. ப்ரீ டயபெட்டிஸ்காரருக்கு கருஞ்சீரகம் சாப்பிட்டு சர்க்கரை குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணுல பாதிப்பு இருக்கிற ஒருத்தர் அதே மாதிரி கருஞ்சீரகத்தை சாப்பிட்டுட்டு மாத்திரையை நிறுத்துறது தான். எல்லாருக்கும் உடம்பு ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவருக்கு கேட்டிருக்கலாம், அது காரணம் அவர் ப்ரீ டயபெட்டிஸ்ல இருக்கிறதுனால. இவருக்கு கேட்கல, ஏன்னா இவருக்கு சர்க்கரை 10 வருஷம் ஆயிருச்சு, கண்ணுல பாதிப்பும் வந்துருச்சு, நீண்ட கால சர்க்கரைனால அவருக்கு கருஞ்சீரகமும் கேட்காமல் போயிருக்கலாம். அதனால எல்லாரும் ஒரே மாதிரி அளவுகோலை எடுத்துக்க வேண்டாம். அவங்கவுங்க உடல் தனித்தனி உடல், அதற்கு ஏற்பதான் இந்த முடிவுகள் எடுக்கப்படணும். கருஞ்சீரகம் தாராளமா சர்க்கரையை குறைக்கும், ஆனால் சர்க்கரையை குறைக்கும் அளவு ரொம்ப கம்மி. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மேல சாப்பிட வேண்டாம். இது ஒவ்வொருத்தருடைய பாடி கண்டிஷனை பொறுத்து மாறுபடும். நீங்க ஏற்கனவே சக்கரை மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்தவே கூடாது. இன்சுலின் போடுறவங்க இன்சுலினை நிறுத்தக்கூடாது. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்ல, அவரை பெரிய ஹையர் சென்டருக்கு தான் அனுப்ப வேண்டிய நிலை. அவருடைய மூக்குல பாதிக்கப்பட்ட அந்த எலும்புகள் சதை பகுதியை நீக்கிட்டாங்க. அதற்கான ஆதாரத்தையும் நான் இங்க காட்டுறேன், நீங்க பார்க்கலாம். ஆனா இந்த ஃபங்கஸ் அவருக்கு மூளையில பாதிப்பை ஏற்படுத்தல. மூளையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தா அவருக்கு உயிருக்கே ஆபத்தா போயிருக்கும். இப்ப அவர் நல்லபடியா குணமாயிட்டார். கருஞ்சீரகமோ வெந்தயமோ இது சர்க்கரைக்கு மருந்துகள் இல்ல, சர்க்கரைக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். சர்க்கரையை குறைக்கணும்னா தினசரி மாத்திரை சாப்பிடுங்க, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, 3 மாதத்துக்கு ஒரு முறை டாக்டரை பார்த்து மாத்திரையில மாற்றம் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல தமிழ்நாட்டின் தலைசிறந்த 2வது சர்க்கரை நோய் மருத்துவமனை அப்படின்ற வீடியோவும் இருக்கு, அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.